அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்குரிய வினாவிடைகளை பத்தி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். உலக பொருட்கள் வழியாக மக்கள் அனுபவிக்கும் இன்பம் சிற்றின்பம். என்றும் நிலை பெற்று நின்று இடையறாது அனுபவிக்கக்கூடிய இன்பம் பேரின்பம். என்றும் நிலை பெற்று நின்று இடையறாது அனுபவிக்கக்கூடிய இன்பம் பேரின்பம். பேரின்பத்தை மக்கள் அனுபவிக்க பெரியோர்கள் இறைவன் அருளோடு வகுத்த வழி மதம். பேரின்பத்தை மக்கள் அனுபவிக்க பெரியோர்கள் இறைவன் அருளோடு வகுத்த வழி மதம். கடவுள் பெயரால் வழிபட்டு வரும் மதங்கள் எவை? சைவம் வைணவம். கடவுள் பெயரால் வழிபட்டு வரும் மதங்கள் எவை? சைவம் வைணவம். நிறுவியவர் பெயரால் அமைந்துள்ள மதங்கள் பௌத்தம் ஜைனம். நிறுவியவர் பெயரால் அமைந்துள்ள மதங்கள் பௌத்தம் ஜைனம். தலைச்சிறந்த நூலின் பெயரால் அமைந்துள்ள மதங்கள் வேதாந்தம் ஸ்மார்த்தம். தலைசிறந்த நூலின் பெயரால் அமைந்துள்ள மதங்கள் வேதாந்தம் ஸ்மார்த்தம். சிந்து நதி தீரத்தில் வசித்து வந்த ஆரியர்களை பாரசீகரும் கிரேக்கரும் எவ்வாறு அழைத்தன? சிந்துக்கள் அல்லது இந்துக்கள். சிந்து நதி தீரத்தில் வசித்து வந்த ஆரியர்களை பாரசீகரும் கிரேக்கரும் எவ்வாறு அழைத்தன? சிந்துக்கள் அல்லது இந்துக்கள். இந்து மதம் என்பதற்கு என்ன பொருள்? அன்பு மதம். இந்து மதம் என்பதற்கு என்ன பொருள்? அன்பு மதம். அன்பிற்கு அடிப்படை அகிம்சை. அன்பிற்கு அடிப்படை அகிம்சை. இந்து மதம் என்பதற்கு வேறு என்ன பெயர் உண்டு? சனாதன தர்மம். இதன் பொருள் என்னன்னா அழிவிலா அறம். இந்து மதம் என்பதற்கு வேறு என்ன பெயர் உண்டு? சனாதன தர்மம். இதன் பொருள் அழிவிலா அறம். மதத்தை எவ்வாறு கூறுவர்? சமயம். மதத்தை எவ்வாறு கூறுவர்? சமயம். சமயத்தை எவ்வாறெல்லாம் அழைப்பர்? இறைவனை இனிது காட்டும் ஞான ஒளி. மனிதனுடைய உடல் நலத்திற்கும் உள நலத்திற்கும் உதவும் அமுதம். மனிதர் அன்போடு வாழ்வதற்கு வழிவகைக்கும் ஒழுக்க பீடம். மனிதர்களுடைய இகபர வாழ்விற்குரிய நலன்கள் அனைத்தையும் அருளும் கற்பக மரம். சமயத்தை எவ்வாறெல்லாம் அழைப்பர்? இறைவனை இனிது காட்டும் ஞான ஒளி. மனிதனுடைய உடல் நலத்திற்கும் உள நலத்திற்கும் உதவும் அமுதம். மனிதர் அன்போடு வாழ்வதற்கு வழிவகைக்கும் ஒழுக்க பீடம். மனிதர்களுடைய இகபர வாழ்விற்குரிய நலன்கள் அனைத்தையும் அருளும் கற்பக மரம். இந்து மத பெருமைகளை வேற்று நாட்டு பெருமக்களின் மாபெரும் கூட்டங்களில் எடுத்துரைத்தவர் யார்? சுவாமி விவேகானந்தர். இந்து மத பெருமைகளை வேற்று நாட்டு பெருமக்களின் மாபெரும் கூட்டங்களில் எடுத்துரைத்தவர் யார்? சுவாமி விவேகானந்தர். இந்து மத நூல்கள் எத்தனை வகை? 6 வகை. அவை வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம். இந்து மத நூல்கள் எத்தனை வகை? 6 வகை. அவை வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம். வேதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாது அல்லது வித். வித் என்றால் அறிவு. வேதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாது அல்லது வித். வித் என்றால் அறிவு. நம்ம சேனல்ல போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.